டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் நன்னாரி சர்பத் எப்படி போடலான்னு தான் பார்க்க போகிறோம். நன்னாரி சர்பத்து தானங்க நாங்கள் ஈஸியாக போடுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் ஒரு சிலருக்கு அதை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் எது எந்த அளவில் சேர்க்கணும் அப்படிங்கிற டவுட் வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்னாரி சர்பத்தில் எந்த டவுட்டும் வராது. இது எப்படி போடலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா நன்னாரி சர்பத். அதுக்கு இந்த சின்ன பவுலில் வந்து பாதாம் பிசின் 1 டீஸ்பூனு நல்லா நொறுக்கி எடுத்துருக்கோம். பவுடராகவும் இந்த அளவுக்கு நொறுக்கி எடுத்துருக்கோம். நீங்கள் முழுசாக போட்டால் ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியிருக்கும். இப்போ நம்ம வந்து சட்டுன்னு செய்கிறதுக்காக நல்லா மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி தூள் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்து ஊற வச்சிட்டோம்னா சீக்கிரம் ஊறிடும் நமக்கு. இப்போ இதில் ஒரு 200 ml தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிருவோம். இப்போ நம்ம இது சர்பத் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாலே போதும். நல்லா ஊறி வந்துடும். ஊறி வரட்டும். இது வந்து சப்ஜா விதை. இது வந்து 2 டீஸ்பூன் இதில் சேர்த்துருக்கோம். இது வந்து ஜூஸ் கடையில் நம்ம சர்பத்து குடிக்கும் போது கொஞ்சமாக சேர்த்து கொடுப்பாங்க. அது தண்ணி ஒரு 200 ml தண்ணி சேர்த்து இதையும் நம்ம ஊற வைக்கணும். ஊற வைக்கும்போது நமக்கு நல்லா அது ஊறி இப்போ நமக்கு அது ஜெல்லி மாதிரி நல்லா ஊறி வரும். தண்ணியில் போட்டாலே போதும், கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு அது ஜெல்லி மாதிரி ஊறி வரும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கலந்துட்டு இது நல்லா அது ஊறட்டும், ஊறி வரட்டும். இது ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம 1 லிட்டருக்கு பண்ண போகிறோம் இன்றைக்கி. அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு எலுமிச்சம்பழம் புளிய போகிறோம். எலுமிச்சம்பழம் வந்து இன்றைக்கி நம்ம வந்து 2 பழம் எடுத்துருக்கோம். இந்த சைஸில் 2 பழம் எடுத்துருக்கோம். சர்பத்து வந்து கொஞ்சம் அந்த லைட்டாக புளிப்புத்தன்மை இருக்கணும். ரொம்பவும் இனிப்பாக இருந்துடக்கூடாது. அப்புறம் குடிக்கிறதுக்கு அந்த லைட்டான அந்த புளிப்பு இனிப்பு கலந்து இருந்தால் தான் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம புளிஞ்சிக்க போகிறோம். இப்போ அந்த 2 பழத்தையும் நல்லா சாராக புளிஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம கைட்டு புளிஞ்சிங்கன்னா அந்த சதையை வந்து ரொம்பவும் வலிச்சிடாதீங்க. அது லேசாக கசப்புத்தன்மை இறங்கிடும். அதனால் இந்த மாதிரி லைட்டாக புளிஞ்சாலே போதும். இப்போ நம்ம 2 பழத்தையும் புளிஞ்சாச்சு. இப்போ நம்ம சர்பத்து நன்னாரி வந்து வாங்கியிருக்கோம். மஞ்சள், சிவப்பு எதுனாலும் வாங்கிக்கலாம். ஆனால் மெத்தடு ஒரே மெத்தடில் தான் செய்ய போகிறோம். உங்களுக்கு சிலருக்கு வந்து இந்த மஞ்சள் கலர் கிடைக்கும், சிலருக்கு வந்து இந்த மாதிரி ரோஸ் கலரில் கிடைக்கும். இப்போ நம்ம ரோஸ் கலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எந்த அளவில் நம்ம இனிப்பு சேர்க்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 1 லிட்டருக்கு சர்பத்து போட போகிறோம். நன்னாரி சர்பத்து. அதுக்கு தேவையான இனிப்பு சேர்க்குறோம். இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் பிடிக்கும் இந்த கரண்டி. அதில் 5 டேபிள் ஸ்பூனு கணக்கு பண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ 5 சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதில் 1 லிட்டர் தண்ணி சேர்க்குறோம். 1 லிட்டரு சாதாரண வாட்டர் தான். நீங்கள் சாதாரண தண்ணி சேர்த்துக்கிட்டாலே போதும். ஏன்னா அதுக்கடுத்து நம்ம ஐஸ் வேறு சேர்ப்போம். அதனால் 1 லிட்டர் தண்ணி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. அந்த நன்னாரி இனிப்பு நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ நம்ம கடையில் போடும்போது ஒவ்வொரு டம்ளராக தான் போடுவோம். ஒவ்வொரு டம்ளராக போடும்போது ஒரு டம்ளருக்கு 1.5 டீஸ்பூனு அந்த அளவு தான் இனிப்பு சேர்ப்போம். ஒரு 1/2 பழம் சேர்ப்போம். அது கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டில் மொத்தமாக அந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கலந்து ஃப்ரிட்ஜில் ஏற்றி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கலாம். நல்லா கரைஞ்சாச்சு, நல்லா கலந்தாச்சு. சப்ஜா விதை ஊற வச்சுருக்கோம். நல்லா அந்த பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. நல்லா ஒரு 10 நிமிஷம் காமானதில் நல்லா இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி நல்லா ஊறி வந்துடும். இப்போ நம்ம ஊறி வந்த சப்ஜா விதையை 3 டேபிள் ஸ்பூன் உள்ளே சேர்த்தாச்சு. அதுக்கடுத்து இங்கே ஏற்கனவே நம்ம பாதாம் பிசின் ஊற வச்சுருக்கோம். நல்லா அந்த அளவுக்கு ஜெல்லி மாதிரி ஊறி வந்துடும். ஊறி வந்ததை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூனு உள்ளே சேர்த்துருங்க. இதெல்லாம் ஓவர் நைட்டு ஊற வைக்க சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு அது முழுசாக போடும்போது அது லேட்டாகும். நீங்கள் நம்ம சொன்ன மெத்தடில் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் ஊற வச்சுட்டிங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் சூப்பராக ஊறி வந்துடும். இது நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி குண்டானில் தண்ணியை ஊற்றி நம்ம ஐஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஐஸ் தான் இது. இந்த ஐஸில் இப்போ நம்ம உடனே குடிக்கிறதுனால நான் இதில் ஐஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உடனே குடிக்க இருந்தால் இதில் ஐஸ் சேர்த்துட்டு உடனே குடிச்சிக்கலாம். இல்லை நீங்கள் லேட்டாக வந்து இருந்துச்சுன்னா இப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஏற்றி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் தேவையானப்போ அது ஆட்டோமேட்டிக்காக கூலிங் ஆயிரும். இப்போ நம்ம தேவையான அளவு உள்ள ஐஸ் சேர்த்துக்கலாம். நல்லா உள்ளே போட்டு நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ நம்ம நன்னாரி சர்பத்து இதே மெத்தடு தான். இதே மெத்தடில் நீங்கள் அந்த மஞ்சளாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இனிப்புலையும் நீங்கள் கலந்து நன்னாரி இனிப்புலையும் கலந்து இதே போல் சர்பத்து போட்டுக்கலாம். ரெடியாக இருக்குது, குடிச்சு பார்ப்போம். வெயில் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு ஜூஸை போட்டு உள்ளே தள்ளிடணும். உள்ளே குடிச்சிட்டோம்னா எவ்வளோ வெயில் அடித்தாலும் அப்படியே நம்மளை ஒன்றுமே செய்யாது. அந்த அளவுக்கு நல்லா அருமையாக இருக்குது. இதே போல் இதே மெத்தடில் உங்கள் வீட்லேயும் ஒரு நன்னாரி சர்பத்து செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.